தமிழ் பொது கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒப்பாரியாக கொண்டது. இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் சிங்களத்தில் வருமானால் சிங்கள மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும். கனடாவில் பிரம்டன் நகரசபை அதை இன அழிப்பென்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த ஆவணத்தை வெளியிடுவது என்பது அந்த ஆவணத்துக்கு மிகுந்த ஒரு பலத்தை கொடுக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அழகாக அலசி ஆராய்ந்து பல ஆலோசனைகளுடன் உருவாக்கப்பட்டவரே அரியன். அதற்காக ஒரு பதிவை அனுப்பியிருக்கிறார். மனிதனுக்கு உயிர் வாழ நடமாட முள்ளந்தண்டு அவசியம் இல்லை. வாழும் உதாரணம் மாவை சேனாதிராஜ். ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து ஏதோ செய்ய போகின்றார் என்று சொன்னீர்கள். ஒன்றும் செய்யவில்லை. என்ன செய்தீங்க? As Ranil Rajapaksa, the racist, ஜனாதிபதி இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பாகவும் இந்த நாட்டு மக்கள் முன்பாகவும் காட்டப்படுவார். சஜித்துக்கு எச்சரிக்கை விடுகின்றாராம். அப்ப உங்களுக்கு வடிவாக தெரியுது சஜித் சொன்னதை செய்ய மாட்டார் என்பது. இல்லாவிட்டால் ஏன் அதை நீங்கள் எச்சரிக்கை விட வேண்டும்? சுமந்திரனுடைய இந்த கடைசி நேர அறிவித்தலின் மூலம் அதிக மக்களை பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தூண்டுகிற விதமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். சஜித் பிரேமதாசனுடைய பேச்சாளரோ இன்னொன்று தமிழில் ஒரு பெண்மணி அண்மையில் எங்கேயோ உரையாற்றினார். அவர் பாட்டு போய் சொல்லுகின்றார். அந்த பாரதி ஒரு கனவு கண்டானே, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று. அந்த கனவை ஆஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இன்பத் தமிழ் வானொலியே, உனக்கென் வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் இம்மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இறுதி நேரத்தில் கட்சி தாவல்கள், கட்சிகளுக்கான ஆதரவு வெளியீடுகள் என்கின்ற வகையில் மிகவும் பரபரப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தமிழ் பொது கட்டமைப்பு, தமிழ் பொது சபையும் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து உருவாக்கியுள்ள தமிழ் பொது கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயத்தை பல கட்டமைப்புகள், புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் மற்றும் அங்கே உள்ள ஊடகவியலாளர்களும் மெச்சுகின்ற வகையில் அதனுடைய உள்ளடக்கம் அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. அவற்றுள் ஒருவராக பிரான்சிலிருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர், பத்தி எழுத்தாளர் சாராவீனா திருவாகரன் அவர்களும் அதனை போற்றியிருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். அதனுடைய தனித்துவங்களை வெளிப்படுத்துகின்ற நோக்கில் நாம் இன்று அவரை இன்ப தமிழ் ஒலியூடாக சந்திக்கின்றோம். வணக்கம் சாவி கிருபாகரன் அவர்களே. வணக்கம் பிரபா. வணக்கம் இன்ப தமிழ் நேயர்களுக்கு. தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் பொது சபையும் இணைந்த தமிழ் கட்டமைப்பு 2024ஆம் ஆண்டில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உங்கள் பார்வையை ஒரு அறிமுகமாக முதலில் சொல்லுங்களேன். பொது ஜனாதிபதி வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம், அதாவது நீங்கள் சொன்னது போல சிவில் சமூகம் யாவரும் சேர்ந்து உருவாக்கிய பொது தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்க்கும் பொழுது இங்கு பல விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. நான் ஒரு வார்த்தையில் கூறுவதானால், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒப்பாரியாக கொள்ளலாம். கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக எமக்கு அளிக்கப்பட்ட அநியாயம் மட்டுமல்ல, விசேடமாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கடந்த 15 வருடங்களாக முன்பு பயங்கரவாதம் என்று சொல்லி உலகத்தையே பேய்காட்டி அங்கு இப்பொழுது முன்னேற்றத்துக்கான டெவலப்மெண்ட் தான் மிஞ்சி இருக்கின்றது, அதை செய்தால் சரி என்றது போல உலகத்துக்கு காட்டுபவர்களுக்கு திட்ட தெளிவாக பந்தியாக அங்கு அரசியல் பிரச்சனை சகலதையும் எடுத்து கூறி எப்படியாக இந்த வடக்கு கிழக்கு வாழ் மக்கள், ஈழத்தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் சகல அரசாங்கத்தாலும் கடந்த 7 தசாப்தங்களுக்கு மேலாக என்பதை அருமை பெருமையாக குறிப்பிட்டுள்ளார்கள். இது நிச்சயமாக பலருடைய கண்களை திறக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை. இந்த தேர்தல் அறிக்கை பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்கள், கலாநிதி சர்வேஸ்வரன் மற்றும் பத்தி எழுத்தாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் யதீந்திரா, நிலாந்தன் ஆகியோருடைய தயாரிப்பில் உருவாகி இக்குழு இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக
பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது. தாயகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் உள்ளீடுகளின் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. பின்னர் அதன் வரைவுகள் கட்சிகளிடையே பகிரப்பட்டு கட்சிகளிடமிருந்து ஆலோசனைகளும் திருத்தங்களும் பெறப்பட்டன. இந்த ஆவணத்தை தயாரிப்பதில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விகிதமளவுக்கு பங்களிப்பை செய்திருக்கின்றன. அப்படி பார்த்தால் இந்த ஆவணமானது தமிழ் மக்கள் அமைப்பு, கட்சிகள் ஆகியவற்றின் கூட்டு உழைப்பு, தமிழ் தேசிய பரப்பில் உள்ள பெரும்பாலானவர்களின் கூட்டு உழைப்பு. இது ஒரு கூட்டு ஆவணம் என்று கூட சொல்லலாம். ஆகவே இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தின் அரசியல்வாதிகள் வெளியிடுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்கள் போல அல்லாமல் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள், இடையூறுகள் அல்லது தொடர்கின்ற அட்டூழியங்களை வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிறது. இது ஒரு புறநாட்டுக்கு மிக தேவையான ஆவணப்படுத்தலாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அதில் பார்த்த விடயங்களில் உங்களுடைய பார்வையிலே மிக முக்கியமான விடயங்களாக இவற்றை நீங்கள் சொல்லுவீர்கள். முன்பு 1977ஆம் ஆண்டு எழுதப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் இதுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. காரணம், இங்கு மிக அவதானமாக எழுதப்பட வேண்டிய ஒரு கடமை அவர்களுக்கு இருந்திருக்கின்றது. ஒரு பக்கம் 6ஆம் திருத்தச் சட்டம் இருக்கின்றது, மற்ற பக்கம் சிங்கள பௌத்தவாதங்கள், இராணுவங்கள் மையம் கொண்டிருக்கின்றது மிகவும் மோசமான நிலைமையில் வடக்கு கிழக்கில். அந்த நிலைமைகளை சமாளிப்பது மட்டுமல்ல, இந்த கட்டமைப்பு என்பது, பொது கட்டமைப்பு என்பது ஒரு பிரிவினையை தேடி நிற்கின்ற ஒரு அமைப்பு என்று சிங்களவர்களால், பௌத்த சிங்களவர்களால் சர்வதேசத்துக்கு காட்ட முடியாத ஒரு நிலைமையில் தான் இதை உருவாக்க வேண்டிய ஒரு கடமையில் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் அவர்களுடைய எழுத்துகள், போக்குகள், அங்கு காட்டப்பட்ட சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆராயும் பொழுது நிச்சயமாக இது இந்த தேர்வு விஞ்ஞாபனம் சிங்களத்தில் வருமானால் சிங்கள மக்களுடைய கண்களை திறக்க வைக்கும். உதாரணத்துக்கு அவர்கள் அங்கு ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், இலங்கைத்தீவு என்பது பொது மன்னிக்க வேண்டும், பல மொழி, பல மதம், பல கலாச்சாரங்கள் கொண்டவை என்பது. இது நிச்சயமாக அவர்கள் என்னத்தை அழகாக சொல்லுகின்றார்கள் என்றால், இது ஒரு இலங்கைத்தீவு இப்படியாக பல மதம், பல மொழி, பல கலாச்சாரத்தை கொண்டதாக இருந்த பொழுதும் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், நாம் எமது மொழி, கலை, கலாச்சாரங்களை நீண்ட காலமாக பேணி வந்திருக்கின்றோம். ஆகையால் இங்கு நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இது நிச்சயமாக ஒரு சராசரி சிங்கள பௌத்த மக்களுக்கு அவர்களின் மனதில் இவற்றை தூண்டும். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க வேண்டும் அங்கு என்னென்றால், அவர்கள் இந்த முன்பு நடந்தவற்றை அவர்கள் அங்கு கதைக்கப் போகவில்லை. கடந்த 15 ஆண்டுகளில் என்னென்ன வடக்கு கிழக்கில் 5 மாவட்டங்கள், அந்த 5 மாவட்டங்களும் எப்படியாக சிங்கள அடக்குமுறை நடைபெற்றிருக்கின்றது, நிலவரிப்பு எப்படியாக நடைபெற்றிருக்கின்றது, எத்தனை நூற்றுக்கணக்கான பௌத்த ஆலயங்கள் இலக்கம் கொடுத்திருக்கின்றார்கள், ஆலயங்கள், பௌத்த பன்சலைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டம் எப்படியாக மாற்றப்பட்டிருக்கின்றது, எப்படியாக சில கிராமங்கள் சிங்களமயமாக்கப்பட்டிருக்கின்றது. சிலருக்கு புதுமையாக இருக்கலாம், வடக்கு கிழக்கில் பல கிராமங்கள், முக்கியமாக தமிழருடைய கிராமங்கள் சிங்கள கிராமங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது. விசேடமாக யாழ்ப்பாணத்தில், யாழ்வளைகுடாவில் நாவற்குழி சிங்கள குடியேற்றமாக மாற்றப்பட்டு விட்டது. இதுபோல் திருவோணமலை, மட்டக்களப்பில் பல கிராமங்கள். ஆகையால் இந்த நான் முன்பு சொன்ன வசனம், மன்னிக்கவும் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கின்றேன், ஒப்பாரி வைக்கின்றார்கள் என்று, இதைவிட எனக்கு மோசமான ஒரு வார்த்தை எனது மனதில் கிடைக்கவில்லை. வேறு வார்த்தைகள் கிடைக்கலாம். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் நீண்ட காலமாக தமிழ், சிங்கள பௌத்த ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ் கட்சிகள் சிங்கள பௌத்த அரசாங்கங்கள் பதவிக்கு வருவதற்கே துணை நின்றிருக்கின்றார்கள். இவ்வளவு நடந்து இன்று நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம் என்றால், மீண்டும் நிலத்தையும் கொடுத்து, சமயம், கலாச்சாரத்தையும் பறிகொடுத்து, மொழியையும் பறிகொடுத்து, அங்கு எமது நிலத்தில் நாம் இருக்கும் பொழுதே எமது சகலதும் சிங்கள பௌத்தம் யாவும் எம் மீது திணிக்கப்படுகின்ற என்பதை அச்சு சொட்டாக அழகாக கூறியுள்ளார்கள். இதைத்தான் நான் சுருக்கமாக சொல்லேன். ஒரு பக்கமாக போய் கதைப்பதனால் மிகவும் நீண்ட நேரம் செல்லும். இதே இடத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன். அவர்கள் அருமையாக
தாங்கள் அங்கு செய்வதை மட்டுமல்ல, வடமாகாண சபை இன அழிப்பை பற்றி கதைச்சது மட்டுமல்ல, உலகின் மிகப்பெரிய தமிழ் சட்டமன்றமாகிய தமிழக சட்டமன்றம் இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது இன அழிப்பு என்று ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றியது. வடமாகாண சபை அதை இன அழிப்பு என்று ஏகமனதான ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனடாவில் பிரம்டன் நகரசபை அதை இன அழிப்பென்று ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றியது. கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவுகூரல் நாளாக ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றியது. பிரான்சில் உள்ள 4 மாநகர சபைகள் அது இன அழிப்பு என்று தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றின. ஐக்கிய அமெரிக்க பிரதிநிதிகள் சட்டசபையில் காங்கிரஸ் இந்த ஆண்டு மே 15 அறிமுகப்படுத்தப்பட்ட 1230 தீர்மானமானது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நடாத்தப்பட்டது இன அழிப்பு என்பதனை ஏற்றுக்கொள்கின்றது. ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை காணும் பொருட்டு சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு அவசியம் என்பதனை அத்தீர்மானம் வலியுறுத்துகின்றது. இப்படியாக அது விரிவடைந்து போன விடயங்களையும், ஆனால் சிங்கள பௌத்தம் எந்த விதத்திலும் தமிழருக்கு எதையும் கொடுப்பதற்கு தயாரில்லை என்பதை அழகாக அச்சுச்சொட்டாக காட்டியுள்ளார்கள். குறிப்பாக இந்த தமிழ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு அறிக்கையாக அல்லது ஒரு புள்ளி விவரங்களை திரட்டிய ஒரு பதிவாக இருந்தாலும் கூட இதை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் உலகமே பார்க்கின்ற இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த ஆவணத்தை வெளியிடுவது என்பது அந்த ஆவணத்துக்கு மிகுந்த ஒரு பலத்தை கொடுக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரபா, நிச்சயமாக நீங்கள் சொல்வது சரி. இப்ப என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள தேசத்தில் உள்ள சிங்கள பௌத்தர்கள் என்னத்தை சொல்லுகின்றார்கள் என்றால், நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், சம்பளத்தை கூட்டுவோம், வீடு கட்டி தருவோம் என்று பல பல இதுகளை சொல்லுகின்றார்கள். அது நடக்குமோ தெரியாது. ஆனால் எமது பொது கட்டமைப்பினுடைய தேர்தல் வேட்பாளராகிய அரியேந்திரன் அவர்கள் இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால், அரியேந்திரன் என்பது அவருக்கல்ல இந்த வாக்குகள், பொது கட்டமைப்பினுடைய அவர் ஒரு குறியீடாக. அங்கு பொது கட்டமைப்பு போய் தேர்தலில் நிற்க முடியாது, அங்கு ஒரு நபர் நிறுத்தப்பட வேண்டும். அழகாக அலசி ஆராய்ந்து பல ஆலோசனைகளுடன் உருவாக்கப்பட்டவரே அரியேந்திரன். அவருக்கு நாங்கள் வாக்களிக்கும் போது உலகம் அங்கு என்ன நடந்திருக்கின்றது, எப்படியாக இது ஆராயப்பட்டிருக்கின்றது, எப்படியாக கவனத்தில் கொள்ளும். உண்மையில் சிலர் ஜனநாயகத்தை பற்றி கதைக்கின்றார்கள், பெரிய சட்டவாதிகள், பெரிய பெரிய ஆக்கள் கதைக்கின்றார்கள். இன்று இந்த பொதுக்கட்டமைப்பு உருவான விதமும், இங்கு தேர்தல் விஞ்ஞாபனம் உருவான விதமும், இங்கு தேர்தலுக்காக அவர்கள் பாடும் கஷ்டங்களும், இதைவிட ஒரு ஜனநாயக முறையை ஈழத்தமிழ் மக்களால் சர்வதேசத்துக்கோ சிங்கள மக்களுக்கோ தெற்கில் வாழும் சிங்கள மக்களுக்கோ காட்ட முடியாது. ஏனென்றால் மிக அழகாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அல்ல, அங்கு குறியீடாக நிறுத்தப்படும் அங்கத்த வேட்பாளரான அரியேந்திரன் அவர்கள் பல ஆலோசனைகள், பல சிந்தனைகள், பலரை ஏற்றுக்கொண்டு பிறகு அதுக்கிலிருந்து எடுத்து ஒரு விளையாட்டு போட்டியில் ஹீட்ஸ், ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல்ஸ் என்றது போல பல கட்டமைப்பில் போய்த்தான் இவர் உருவாகி இருக்கின்றார். ஆகையால் நாங்கள் இங்கு பேசப்படும் ஒவ்வொரு விடயங்களும் அருமையாக இருக்கின்றது. உண்மையை சொல்லுகின்றேன், இது அவசரப்பட்டு இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் நீங்கள் சொன்னீர்கள் அறிக்கை என்று, நிச்சயமாக பலர் இதே அறிக்கை என்று தான் அனுப்பியிருக்கின்றார்கள். சில சங்கங்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் அறிக்கைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இது ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம். இவர் இங்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று ஒன்றுமே சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் இதை இவ்வளவு பேரும் வாக்களித்திருக்கின்றார்கள், 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் போட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சர்வதேசத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் கொடுப்பதுடன் இது எமது ஆயுள்கால எமது சரித்திரத்தில் ஒரு முக்கியமான பத்திரிகையாக ஈடுபடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்லுவது, அதாவது தேர்தல் என்று வந்தால் தேர்தல் களத்திலே வேட்பாளராக நிற்பவர் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் இருந்தாலும் கூட இதை தமிழ் தரப்பு, தமிழ் பொது கட்டமைப்பு ஒரு அறிக்கையாகத்தான் விட்டிருக்கிறது. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? ஏனென்றால் இதில் நீங்கள் குறிப்பிட்டதை போல் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதும் கிடையாது. நாங்கள் இழப்பதையும் சிங்கள அரசை நாங்கள் ஏன் இந்த முறை தேர்தலில் சிங்கள அரசு ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கவில்லை என்பதற்கான சான்றுகளை வெளிக்கொணர்கின்ற ஒரு அறிக்கையாகத்தான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இது ஒரு இஷ்யூவாக இருக்க முடியாது. ஏனென்றால்
அறிக்கையாக வந்தால் என்ன, தேர்தல் விஞ்ஞாபனம் இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய அவர்களுக்கு நடத்தப்பட்ட இன்னல்கள், அழிவுகள், பொருளாதார நிலப்பரப்பு போன்றவற்றை அடக்கியவை. ஆகையால் இங்கு தேர்தலுடன் சம்பந்தப்பட்டபடியால் எனக்கு இன்றும் நல்ல இனவிற்கிற உங்களுடைய ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் வந்து கேட்டார், இன்னும் கூட்டமைப்பினுடைய பொது வேட்பாளருடைய தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வரவில்லை என்று. அப்பொழுது நீங்கள் அதை சரியாக பதில் சொல்லியிருந்தீங்கள். அங்க அப்படியான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனம் தேவையில்லை என்று. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் நிச்சயமாக ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதை தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற அடிப்படையிலும் அறிக்கை என்ற அடிப்படையிலும் அவர்கள் ஏன் செய்து வெளியிடுகின்றார்கள் என்றால், நாங்கள் சர்வதேசத்துடன் கதைக்கும் பொழுது வாக்குகள் 10-15 லட்சம் வாக்குகள் 13 லட்சம் வாக்குகள் விழுந்த பின்னர் இந்த அறிக்கை, இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்துத்தான் அரியேந்திரன் அவர்கள் தேர்தலில் நின்றார்கள், இதற்கு கிடைத்த வாக்குகள் தான் இது என்பதை காண்பிப்பதற்கு அருமையான ஒரு டாக்குமெண்டாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். 7 கட்சிகள், 7க்கும் மேற்பட்ட 83 கட்டமைப்புகள் இணைந்து இந்த அறிக்கை மற்றும் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இப்பொழுது பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. மக்கள் ஆதரவு என்பது புலம்பெயர்ந்த தமிழர்களில் பாகுபாடு இல்லாமல், அதாவது கருத்தால் வித்தியாசப்பட்டிருக்கிறோம் அல்லது நாங்கள் செல்லுகிற பாதைகளால் வித்தியாசப்பட்டிருக்கிறோம். அதை சமீபத்தில் ஒரு சகோதரி ஒரு கேள்வியாக உங்களுக்கு அனுப்பியிருந்தார். அதை நீங்கள் என்னிடம் அனுப்பியிருந்தீர்கள், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கான பதிலை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தை இந்த பொது வேட்பாளர் உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாமா? நிச்சயமாக நம்முடன் ஒத்துப்போவர்கள் என்று நான் கூறுவதை விட, தமிழர்களுடைய விடயத்தில் அவதானிப்பவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றார்கள். அதில் ஒரு ஆள் தான் அந்த பெண்மணி, ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர், உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர், உங்கள் மூலமாகத்தான் அவர் எனக்கு அறிமுகமானவர். அவருடைய கேள்விகள் அத்தனையும் சரியாக இருந்தது. என்னவென்றால், இந்த சில அரசியல் விடயங்கள் என்பதை நாங்கள் சில நுட்பமாக கையாள வேண்டும். அவர் சில கேள்விகளை கேட்டிருந்தார். நான் அதை இதில் சொல்லி இதனவில்லை. நிச்சயமாக நீங்கள் அதை கேட்டு அவருடன் உரையாடுவீர்கள் நினைக்கின்றேன். முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்கணும் இந்த அறிக்கையோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து. அவர்கள் முதல் பந்தியிலேயே அழகாக சொல்லி இருக்கின்றார்கள். முதல் பந்தி என்று சொல்வது தவறு. என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இந்த கடந்த 15 வருட காலத்துக்குள் எத்தனையோ கட்டமைப்புகள், எத்தனையோ ஒருங்கிணைப்புகள், எத்தனையோ கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து, ஏன் புலம்பெயர்களில் எத்தனையோ ஒன்றாக சேர்ந்து விட்டோம். ஆனால் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள், இந்த 15 வருட காலத்துக்குள் ஏற்பட்ட ஒரு கூட்டமைப்பு. இதைத்தான் நீங்கள் சில நிமிடத்துக்கு முதல் சொல்லியிருந்தீங்கள். பெரிய கட்டமைப்பு, வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொறுத்தவரையில் பாரிய கட்டமைப்பு என்றால் இந்த பொது கட்டமைப்பு தான். அத்துடன் அவர்களுடன் முக்கியமான அரசியல்வாதிகள், அரசியல் தெரிந்தவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். அரைகுறை அரசியலும் அல்ல, அரசியல் முதிர்ச்சி அற்றவர்களும் அல்ல. அரசியல் முதிர்ச்சி அற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தமிழ் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்க, இப்படியானவர்களுடைய பார்வையில் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கள், பேராசிரியர்கள், முக்கியமாக கணேசலிங்கம் அவர்கள், இதை போன்ற பலர் சேர்ந்து இதை எப்படியாக நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்பது காட்டும் பொழுது, இங்கு தமிழர் தாயகம் என்பது எப்படியாக எத்தனை விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தூதுவர்கள் வடக்கு கிழக்குக்கு வருகின்றார்கள், செல்கின்றார்கள். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார்கள். அவர்கள் சென்று சில விடயங்களை அவர்கள் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய முக்கிய வேலை என்னென்றால், இந்த அறிக்கையில் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், வடக்கு கிழக்குக்கு இப்பொழுது என்ன தேவை என்றால் அபிவிருத்தி. நான் இதை நான் தொடர்ந்து வரும் எழுதி வரும் கட்டுரைகளில் நான் சொல்வது என்னென்றால், அபிவிருத்தி தான் வடக்கு கிழக்கு முக்கியம் என்றால், அது மாட்டுக்கு முன் வண்டிலை கட்டுவதற்கு சரி ஓடாது. ஏனென்றால் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றாமல் உலகத்தில் எந்த நாடும் அபிவிருத்தியை பெற்றுக்கொண்டது கிடையாது. நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இங்கு நான் சொல்லவில்லை அரியேந்திரன் அவர்கள் வென்ற அடுத்த நாள் இங்கு சகலது நடந்து முடிக்கப் போகுது என்று. என்னவென்றால், அரியேந்திரன் அவர்கள் தேர்தலில் வென்ற பின்னர் நாங்கள் இதை சர்வதேசமயப்படுத்த வேண்டும். இதுதான் நடக்கப் போகுது.
ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் தீர்வு வருவதென்றால் ஏற்கனவே வந்திருக்கும். சஜித் பிரேமதாசாவோ ரணில் கொண்டு போறார் என்றால் அது எப்போவோ நடந்திருக்கும். அது ஒன்று நடக்காதபடியாத்தான் இந்த நிலைமை. ஆகையால் மக்கள் புரிந்து கொள்வார்கள், மக்கள் வாக்களிப்பார்கள். இந்த வேளையில் பல கட்சிகள் ஒருங்கிணைந்திருந்தன. தமிழரசு கட்சி 2-3 பிளவுபட்டு திருகோணமலை மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரதேச உறுப்பினர்கள் ஆதரவு தளத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். அரியநேத்திரன் அவர்களும் அவரிடம் சென்று ஆசீர் பெற்றிருந்தார். அவர் இப்பொழுது லண்டனில் இருக்கிறார். இந்த வேளையிலே சுமந்திரன் அவர்கள் மாவை சேனாதிராஜா தலைவர் சுகவீனமாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட பொழுது கூட்டத்தை கூட்டி CVK சிவஞானம் ஐயாவோடு சேர்ந்து முடிவை அறிவித்திருக்கிறார். தாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதென்று தீர்மானித்ததாக. பொதுவாக இவர்கள் சுமந்திரன் அவர்கள் இந்த தீர்மானம் எடுப்பதை பிற்போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சாணக்கியனும் சுமந்திரனும் ரணில் விக்ரமசிங்கவோடு நிற்கிறார்கள் என்ற ஒரு பார்வை இருந்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சாணக்கியன் அவர்களுக்கு 60 கோடி அபிவிருத்தி நிதி வழங்கியிருந்தார் என்ற விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென அவர் சஜித் பிரேமதாசாவின் பக்கம் சாய்ந்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். மாவை ஐயா அவர்கள் முதல் நாள் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் அந்த முடிவுக்கு உடன்படவில்லை என்று சொன்னார். அதற்கு பின்னர் தான் அவருடைய புதல்வன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக இருப்பது ஐயாவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த நாள் அந்த கதையை அவர் மாற்றிவிட்டார். இப்பொழுது ஒரு நண்பர் அதற்காக ஒரு பதிவை அனுப்பியிருக்கிறார். மனிதனுக்கு உயிர் வாழ நடமாட முள்ளந்தண்டு அவசியம் இல்லை, வாழும் உதாரணம் மாவை சேனாதிராஜ். அந்த அளவுக்கு மாவை சேனாதிராஜா அவர்களுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் சுமந்திரனின் இந்த முடிவு மட்டுமல்ல, அரியநேத்திரன் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருந்தார். வேண்டுகோள் அல்ல, எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஐயா? இது எந்த அளவு பாதிப்பை இந்த பொது வேட்பாளருக்கு ஏற்படுத்த போகிறது? என்னை பொறுத்தவரையில் ஆதரவு தளத்தை அதிகரிக்கப் போகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சுமந்திரன் என்பவர் ஒரு குழப்பவாதி என்பது உலகுக்கு தெரியும். அவர் இன்றைக்கு இந்த 2009 முதல் அவருக்கு தமிழ் மக்களில் தமிழ் இனத்தினுடைய தமிழ் தேசியத்தினுடைய அக்கறையே இருக்கவில்லை. அவர் அங்கு யாருக்கும் வழக்கு பேசினதும் கிடையாது. அங்கு தமிழ் மக்கள் அண்ணல் படுற நேரத்தில் அவருடைய பெயரையே உலகம் அறிந்திருக்கவில்லை. அது ஒன்று. இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும், அவருடன் நிற்கும் சாணக்கியம் தெரியாத சாணக்கியன். அவர் ராஜபக்சனுடைய கட்சியில் தேர்தலை முன்னுக்கு நின்று படுதோல்வி அடைந்தவர். ஆகையால் இந்த இருவருடைய கருத்தும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களிடம் எடுபடாது. இதுதான் உண்மை. அது அவர்களுக்கே தெரியும். அடுத்தபடியாக நாங்கள் பார்ப்போம். கூட்டத்தை வைத்து சஜித்துக்கு ஆதரவு என அறிவித்தார்கள். கூட்டம் வைத்த தினத்தில் அங்கு பலர் போகவும் இல்லை, அது முக்கியத்துவம் படுத்தவும் இல்லை. KP தவராஜனுடைய கருத்தின்படி அது ஒரு கலந்துரையாடல் என்ற அழைப்பை கொடுத்து உலகத்தை பே காட்டினார்கள். சரி, மாவை சேனாராஜா அவரை மிச்சம் மோசமாக சில இதுகளில் பால்டி அடித்தார், அது இதன்று வருது. நான் உண்மையை சொல்லுகின்றேன். நான் இதன் பின்னர் ஸ்ரீதரன் அன்னையுடனும் மாவை அண்ணனுடனும் நான் தொலைபேசியில் கதைத்திருக்கின்றேன் இந்த விடயங்களால். அப்பொழுது மாவை அண்ணன் அவர் சொன்னதை நான் கேட்டு அண்ணன் இது உண்மையா என்று கேட்க பொழுது அவர் சொன்னார், அப்படியா என்று கேட்டார். அவருக்கே தெரியவில்லை என்ன சொன்னார். அவர் காரைக்கால் இருந்த சொன்னதை அப்படியா நான் சொன்னேன். நல்ல பிரச்சாரம் போகின்றது, சிங்களத்திலும் போகின்றது, இங்கிலீஷிலும் போகின்றதுன்னா நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னார். இவர் ஸ்ரீதரனுடன் காய்ச்சும் பொழுது அவர் தான் கூடிய விரைவில் நாட்டுக்கு வருவார், கூட்டம் நடக்கும், அப்பொழுது நாங்கள் அதுகளை பார்த்து கொள்ளலாம். இது ஒரு புறம் இருக்க, நான் இப்பொழுது கேட்க வேண்டிய விடயம் என்னவென்றால், சுமந்திரன் சதி சொன்னவற்றை செய்யாவிடில் என்ன செய்ய முடியும்? இவரால் என்னத்தை சொன்னார் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றீர்களா? இல்லை. அடுத்தபடியாக கேட்கின்றேன், ரணில் விக்ரமசிங்கவுடன் சேர்ந்து ஏதோ செய்ய போகின்றார் என்று சொன்னீர்கள், ஒன்றும் செய்யவில்லை. என்ன செய்தீர்கள்? இன்று சஜித் பிரேமதாசாவுக்கு எச்சரிக்கை என ஊடகங்களில் வந்திருக்கின்றது. முழு தமிழில் தான் அவர் உரையாற்றுகின்றார். ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல சஜித்துக்கு அதுக்கு தெரியப்படாது இப்படி பேசினவர் என்பது.
பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற போது அவருக்கும் இதனை ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். எங்களோடு இணங்குகிற விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த நாடு அழிவு பாதைக்குள்ளே செல்லும். அவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளோடு சென்ற தடவையும் எங்களுடைய மக்கள் அவருக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருந்தார்கள். ஆகையினாலே இந்த தடவையும் தமிழ் மக்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் நாடு பூராகவும் வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையோடு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ரணிலுக்கும் தெரியப்படாது, அதில் தமிழில் பேசு. As Ranil Rajapaksa, the racist, ஜனாதிபதி இனவாதியாக தமிழ் மக்கள் முன்பாகவும் இந்த நாட்டு மக்கள் முன்பாகவும் காட்டப்படுவார். தமிழ் மக்களுக்கு எதிராக அவர் செய்கிற இந்த விடயம் தான் செய்வதாக கொடுத்த வாக்குறுதி, பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஒன்றையும் அவர் செய்யவில்லை. அவர் இப்படியாக கடைசி நேரத்தில் இதை தடுப்பதன் மூலமாக நான் செய்ய இருந்த ஒரு விடயத்தை அதற்கு கூட அனுமதி கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்திலே எங்கள் மக்கள் மீதான வெறுப்பை காட்டுகிற நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இதை காண்கிறோம். தமிழ் பேசியது தமிழ் மக்களுக்கு என்னத்தை பேசுகின்றார்? சஜித்துக்கு எச்சரிக்கை விடுகின்றாராம். அப்ப உங்களுக்கு வடிவாக தெரியுது சஜித் சொன்னதை செய்ய மாட்டார் என்பது. இல்லாவிட்டால் ஏன் அதை நீர் எச்சரிக்கை விட வேண்டும்? ஏன் பயமுறுத்துகின்றீர்? அடுத்தபடியாக ஒன்றை சொல்லுகின்றேன். தமிழரசு கட்சிக்குள் மன்னிப்பு கொடுத்து நட்பு நுறையா போக வேண்டிய கட்சியை துண்டு துண்டாக வழக்குகள் போட்டு உடத்தி சுமந்தரும் நல்லது. உம்மிடம்தான் வடக்கு கிழக்கு பிரிவுபட்டவுடன் வழக்கு போடுவதற்கு தந்தது. இன்று வரை நடைபெறவில்லை. நீர் சட்டத்தில் ஒரு நிபுணனாக இருந்தால் இந்த 13ஆம் திருத்த சட்டம் இன்று வரையும் அரசியல் ஜாப்பில் இருந்து நடைமுறை செய்யப்படாததை ஏன் நம்மால் வழக்கு போட முடியவில்லை? ஏன் பாராளுமன்றத்திலிருந்து குறைப்பதை கூட நிறுத்துகின்றீர்கள்? சஜித் பிரேமதாசாவுக்காக தமிழில் பேசுகின்றீர்கள். ஆகையால் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். என்னுடைய பல நண்பர்கள் கூறினார்கள், இவர்கள் இப்படியாக சொல்வது நல்லது. ஏனென்றால் இவர்கள் சொல்வதை வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும். இதுகள் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய ஒரு பத்திரிகையில் கூறியிருக்கின்றார், இவர் யாருக்கு போட சொன்ன மக்கள் முதலே முடிவெடுத்து விட்டார்கள். டக்ளஸ் என்னுடைய நண்பனும் அல்ல, அவர் என்னுடைய தோழனும் அல்ல. ஆனால் அவருடைய கருத்தை சொல்லுகின்றேன். மக்கள் எப்போ முடிவெடுத்து விட்டார்கள், இவர் சஜித்துக்கு போய் சொல்லி அங்கே பிரயோஜனமே இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகையால் நாங்கள் பல விடயங்களை கணக்கெடுக்க வேண்டும். மக்களுக்கு தெரியும் இவர் எப்போ வந்தார், என்னத்தை செய்கின்றார், என்னத்தை செய்தார், தமிழரசு கட்சியை இல்லாமல் பண்ணார். மற்றவருக்கு அரசியலும் தெரியாது. ராஜபக்சாவோட போய் எலெக்ஷனுக்கு இட்டு போட்டு இப்போ வந்து எங்களுக்கு அரசியல் சொல்லுகின்றார்கள், தமிழ் தேசியம் கதைக்கின்றார்கள். நான் தெரியாமல் கேட்கின்றேன் சாணக்கியனிடம், நீர் இன்று பார்க்கும் வேலை கருணா பிள்ளையான விட திறமான வேலையாக செய்கின்றீர். அதை விட மோசமான வேலை. நீர் செவி கொடுத்து தமிழ் வேட்பாளருக்கு போடாது என்று சொல்கிறேன். இறுதியாக நான் இந்த பகிஷ்கரிக்க சொல்லுகிறவரிடம் கேட்கின்றேன், தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிக்கையை மீண்டும் வாசித்து விட்டு உங்கள் சுவரொட்டிகளை கலட்டி வீட்டில் வையுங்கள். நீங்கள் இந்த விஞ்ஞாபனம் தேர்தல் அறிக்கைக்கு அரியேந்திரனுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் சொல்லாமல் தவறினீர்கள் என்றால் நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு முழுக்க எதிரானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். பொது வேட்பாளருக்கான பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. அதற்கான ஆதரவு தளம் குறிப்பாக சுமந்திரனுடைய இந்த கடைசி நேர அறிவித்தலின் மூலம் என்னுடைய பார்வையில் இன்னும் அதிக உச்சத்தையும் அதிக மக்களை பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தூண்டுகிற விதமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனது பல நண்பர்கள் சொன்னார், இவர் சொன்னதை ஏற்றுக்கு மக்கள் கேட்கப் போவதல்ல, மக்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் இவருக்கும் சாணக்கியனுக்கும் என்ன விருப்பம் என்றால், தெற்கில் தங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்க வேண்டும். தெற்கில் உள்ள சஜித்தோ மற்ற சிங்கள மக்கள் தங்களை பார்க்க வேண்டும். தங்களுடைய பெருமை, சுயநலம் போன்ற விஷயங்களில் தான் இவருடைய வேலை திட்டம் அடைகின்றது ஒழிய தமிழ் இனத்துக்கான தமிழ் மக்களுக்கான வேலை திட்டங்கள் அல்ல அவர்கள் இந்த தேர்தலில் செய்வது. உண்மை ஒன்றை சொல்லுகின்றேன். சஜித் பிரேமதாசனுடைய பேச்சாளரோ இன்னொன்று தமிழில் ஒரு பெண்மணி அண்மையில் எங்கேயோ உரையாற்றினார். அவர் பாட்டு போய் சொல்லுகின்றார், இதுவரையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக யாரும் கருத்து சொல்லவில்லையா? இதுதான் சுமந்திரன் சொல்லிக் கொடுத்தது போல தெரிகின்றது. திருவண்ணாமலையில் ஆதரவு தெரிவிக்கவில்லையா? முல்லைத்தீவில் ஆதரவு தெரிவிக்கவில்லையா? மற்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவிக்கவில்லையா?
இதெல்லாம் அவருடைய உரை. அதற்கு பிறகு பேசப்பட்ட உரை. அதில் அவர் சொல்லுகின்றார், எங்கும் யாரும் ஆதரிக்கவில்லை. ஆகையால் பொய் நீடிக்குமா உண்மை நீடிக்குமா என்பதை 21ஆம் தேதி இருந்து பார்ப்போம். புலம்பெயர்ந்த தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழ் கட்டமைப்புகளும் இதற்கான ஜூம் மீட்டிங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள், ஆதரவு தளங்கள், நிதி பங்களிப்புகள் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். மேலதிகமாக இந்த புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமான ஈடுபாடு பற்றியும் செய்ய வேண்டிய மிக குறுகிய காலம்தான் இருக்கிறது. செய்ய வேண்டியவற்றை பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி நாங்கள் சந்திப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நாம் எமது உறவினர்கள், எமது நண்பர்கள் யாவருக்கும் இயலுமான விடயங்களை விளங்கப்படுத்தி இந்த பொது வேட்பாளருடைய முக்கியத்துவம் என்பதை காட்டுவது எம்முடைய கருத்து. ஆனால் பரவலாக நான் பார்த்த இடத்தில் புலம்பெயர்வாழ் தேசத்தில் 95% செயற்பாட்டாளர்கள் யாவரும் பொது வேட்பாளருக்குத்தான் ஆதரவாக இருக்கின்றார்கள். அதற்காக நான் மற்றவர்கள் போல் சொல்ல வரவில்லை. எல்லாரும் இவர்கள் 95% உடையால் அங்கு 20 லட்சம் வாக்குகள் விழப்போதுண்டு. ஆனால் நாங்கள் அங்கே வாக்கு விழுவதை குறைஞ்சது 15 லட்சமாவது விழக்கூடிய வழிகளை நாங்கள் பார்க்க வேண்டும் இங்கிருந்து என்பதுதான் என்னுடைய கருத்து. வருகிற 9ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது. பொது வேட்பாளர்களுடைய இந்த தமிழ் அறிக்கை என்பது கூட அடுத்தடுத்து வரும் அமர்வுகளுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி பேசுவது என்பது நீண்ட நேரம் எடுக்கும். சுருக்கமாக அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாங்கள் நிறைவு செய்வோம். ஐயா, தேர்தல் விஞ்ஞாபனமோ அறிக்கையோ ஆங்கிலத்தில் வருமானால் நாங்கள் சில முக்கியமானவர்களுக்கு, நாங்கள் தொடர்பில் உள்ள பல ராஜதந்திரிகளுக்கு இவற்றை கொடுத்து விடயங்களை விளங்கப்படுத்தலாம். நான் உங்களுடைய முன்னிய செவியில் சொல்லியிருந்தேன், நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் தேர்தல் மட்டும் பார்த்திருக்காமல் இப்பொழுதே பல தூதுவலயங்களை சென்று சந்தித்து எதற்காக நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினோம், எது எங்களுடைய விடயங்கள் என்பதை கொடுத்து ஆராய வேண்டும். நிச்சயமாக அந்த அறிக்கை ஆங்கிலத்தில் நமக்கு கிடைக்குமா இருந்தால் நிச்சயமாக சர்வதேசத்தில் நாங்கள் அதை உரிய வேலைகளை அறிவாக அதற்குரிய ஆதரவை பரப்புரைகளை செய்வோம். நன்றி. நன்றி சாவி கிருபாகரன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பொது வேட்பாளராய் களம் காண்பவனும் புது விடியலை தருகின்ற சூரியனும், பொது வேட்பாளராய் களம் காண்பவனும் புதிய விடியலை தருகின்ற சூரியனும். யாரிவன் அரிய நேந்திரன், யாரிவன் அரிய நேந்திரன். எழு எழு தமிழா எழடா, உன் பழந்தமிழ் சங்கை எடடா. எழு எழு தமிழா எழடா, உன் பழந்தமிழ் சங்கை எடடா.